ஈரானோட அரசாங்கம் அவங்களுடைய பள்ளி மாணவர்களை நீங்கள் ஆன்லைன் வகுப்பில் படிச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அது ஏன், என்ன காலங்கள் அப்படிங்கிறது, அதாவது குறிப்பிட்ட நாட்கள் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ நாட்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம், நேற்று ஈரானுக்கு பாகிஸ்தானோட இராணுவ தளபதி அசீம் முனீர் போயிருந்தார். அவர்கிட்ட இருந்து ஒரு சில தகவல் அப்படிங்கிறது கிடச்சிருந்தது. நேற்றைய வீடியோலையும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு சில தகவல்லாம், அதை அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ஃபுட்பாலில் நடக்கும் இல்லையா, அதில் ஈரான் டீம் கலந்துக்குமா அப்படிங்கிற போல் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதை பற்றியும் தகவல் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அதை முக்கியமாக ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஈரானோட அரசாங்கம் அவங்களுடைய தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும், அரசுக்கு சொந்தமான பள்ளிகளாக இருக்கட்டும், இங்கே படிக்கக்கூடிய எந்த மாணவர்களும் பள்ளிக்கு வர வேணாம், ஏப்ரல் 21 நீங்கள் ஆன்லைன் வகுப்புகளை படிச்சுக்கோங்க அப்படிங்கிற போல் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த நாட்களுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் 21 இந்த மாதத்துக்கு அப்புறம் இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஒரு தெளிவான பேச்சுவார்த்தைக்கு போகலை, இல்லைனா அது வந்து சரியான பாதையில் போகலைன்னா அதனால் திரும்ப போர் தாக்கம் அப்படிங்கிறது இதை விட அதிகமாக, இப்போ நடந்ததை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற போல் சொல்லப்படுது. அதனாலவே அவங்களுடைய பள்ளி மாணவர்களை நீங்கள் ஆன்லைன் வகுப்பில் படிச்சுக்கோங்க அப்படிங்கிற போல் சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இந்த வசதி அப்படிங்கிறத வழங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் போர் தீவிரமாகுது, இல்லை இந்த தாக்குதல் அப்படிங்கிறது கண்ணா பின்னான்னு பண்ணிப்பாங்க அப்படிங்கிற போல் தகவல் கிடச்சிதுன்னா கல்லூரி மாணவர்களுக்கும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த தகவலை யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானோட கல்வி அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கு அப்படிங்கிறது தான் தகவல் கிடச்சிருக்கு. இதெல்லாமே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாகிஸ்தானோட இராணுவ தளபதி அசீம் முனீர் ஈரானுக்கு நேற்று போயிருந்தார். நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன், அமெரிக்காவோட தூதராக தான் அவர் இருப்பார். ஏன்னா பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு நட்பு நாடு அப்படிங்கிற போல் சொல்லியிருந்தோம். அது ஈரானுக்கும் நட்பு நாடு தான். இருந்தாலும் நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, பாகிஸ்தான் ஈரானை விட அமெரிக்கா கிட்ட ஒரு படி மேலவே கையை நல்லா குலுக்குவாங்க அப்படிங்கிற போல் எடுத்துக்கலாம். இதிலிருந்தே உங்களுக்கு ஒரு சின்ன குழு கூட கிடச்சிருக்கலாம். அதாவது பாகிஸ்தான் யார் சொல்லியும் போய் ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை, அமெரிக்கா சொல்லி அமெரிக்காவோட தாக்கத்தினால தான் அவங்க நாங்கள் அப்படியே தலைவராக நிற்கிறோம், தலைமையில் நிற்கிறோம் அப்படிங்கிற போல் அவங்களா சொல்லிக்கிட்டு ஈரான் கூட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அமெரிக்கா சைட்லேருந்து தான் நடத்துகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருப்பேன், அமெரிக்காவுக்கு சாதகமான ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைக்காத வரைக்குமே, இல்லை இஸ்ரேலுக்கு சாதகமான ஒரு சில ஆப்ஷன்கள் அப்படிங்கிறது கிடைக்காத வரைக்குமே இந்த போர் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அப்படி இல்லைனா நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோவில், இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு கட்ட பேச்சுவார்த்தையில் முடியறதுக்கான அதிகபட்சமான வாய்ப்பே கிடையாது. ஒரு 4-5 கட்ட வார்த்தை பேச்சில் தான் இது முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற போல், அந்தளவுக்கு பேச்சுவார்த்தை போணுச்சுன்னா அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியுது, ஈரானுக்கு தெரியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஆனால் அமெரிக்கா போல் பாகிஸ்தான்லேருந்து யார் ஈரானுக்கு போனாலுமே அவங்க ஒரு நண்பனாக, ஒரு தாயா பிள்ளையாக சொல்லுவோம்ல, அது போல தான் வந்து பழகுவாங்க, பேசுவாங்க. ஆனால் அமெரிக்கர்கள் ஈரான் கிட்ட அப்படி பேசுவாங்களான்னு கேட்டால் அது ரொம்ப டவுட் தான். அவங்க கொஞ்சம் டாமினேட்டாக இருக்க பார்ப்பாங்க, திமிராக இருக்க கூட நம்ம சொல்லலாம். அது வந்து அதனால தான் வந்து எப்போதுமே ஈரான் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு சலித்தவங்க இல்லை, நீங்கள் எங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசுகிறீங்கன்னா நாங்களும் மதிப்பு கொடுத்து பேசுகிறதுக்கான தயாராக இருக்கோம். ஈரான் இதை தான் இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த போர் ஆரம்பித்து போகும்போதும் இதை தான் சொல்கிறாங்க. இப்போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ இதெல்லாம் பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதாவது அணு ஆயுதம் ஈரான் தயாரிக்கக்கூடாது அப்படிங்கிற போல் அமெரிக்கா சொல்கிறாங்க. நீங்கள் இது எப்படி எங்களை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற போல் ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஈரானுக்கு ஏதோ கொஞ்சம் சாதகமாகவும், அமெரிக்கா இஸ்ரேலுக்கு நிறைய சாதகமாகவும் தான் போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி இல்லை, எப்போ வேணால் இந்த போர் முடிகிறப்ப நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நம்ம வந்து வீடியோவும் போடுவோம், அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அது ஃபிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது ஃபுட்பாலில் நடக்கும் இல்லையா, அது வந்து அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்த போகிறாங்க. இதில் வந்து அமெரிக்காவில் மட்டுமே கிட்டத்தட்ட 78 மேட்ச் நடக்க போகுது. இது இல்லாமல் கனடாவில் 13 மேட்ச்சு, மெக்சிகோவில் 13 மேட்ச்சு. நம்ம இந்த 78 மட்டும் எடுத்துப்போம். இந்த 78ல் எனக்கு ஃபுட்பால் பற்றி அதிகமாக தெரியாது. அதனால் இந்த 78 மேட்ச்சில் எத்தனை மேட்ச் அப்படிங்கிறது ஈரான் அங்கே விளையாட போகிறாங்க, அதாவது அமெரிக்காவில் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஈரான் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது வந்து விளையாடுவாங்களா அப்படிங்கிறது அமெரிக்காவில் சந்தேகமாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ உறுதியாகியிருக்கு. இதை யார் உறுதி பண்ணியிருக்கான்னா, இந்த ஃபிஃபாவோட தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ அப்படிங்கிறது தான் உறுதி பண்ணியிருக்காரு. அதனால் ஈரான் உறுதியாக இந்த மேட்ச்சில் விளையாட போகிறாங்க. அதாவது இந்த ஃபிஃபாவோட தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் போர்க்களமாக பார்த்துக்கோங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது போல் விளையாட்டுகளில் நீங்கள் எதுவுமே போராக பார்த்துக்கக்கூடாது. அவங்களுடைய
அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் வந்து விளையாடுவாங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற போலையும் சொல்லியிருக்காங்க. அதனால் அமெரிக்காவுக்கும் இது எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களும் வந்து ஏற்றுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி மேலும் உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கான செய்திகளில் உங்களுக்கு என்ன தகவல் எனக்கு கிடைச்சிதோ அதை நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் இதுதான் முக்கியமான தகவல், வேறு எதுவும் பெருசாக இல்லை. அது எதுவும் கிடைச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கான வீடியோவில்.